அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினம் ஒரு பயனுள்ள தகவல் நிகழ்ச்சியில் பேராகிராஃப் மார்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய இடங்கள்ல இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க, ஒரு இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுவீங்க. அது என்ன இஷ்யூ, அது எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த பேராகிராஃப் மார்க்கோட யூஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மக்கிட்ட வேர்டில் வந்து மொத்தம் 2 பேஜஸ் இருக்குது. இந்த பேஜஸில் நான் எந்த இடத்துல நான் கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது, அந்த இடத்துல கிளிக் ஆகுது. சரி, இந்த இடத்துல நான் டபுள் கிளிக் மவுஸை வச்சு டபுள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கிளிக் ஆகி டைப் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல பிளாங்காக விட்டுக்கலாம். பட் என்னென்னா இந்த ப்ரீவியஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதே மாதிரி தான் நான் கிளிக் பண்ணுறேன். பட் என்ன செய்ய முடியல, இந்த இடத்துல எந்த கிளிக்கும் பண்ண முடியல. சரியா, அப்போ என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்னென்னா, இந்த இடத்துல ஹோம் அப்படிங்கிற டேப்பில் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பேராகிராஃப் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா, எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி டாட் இந்த மாதிரி சிம்பிளோட வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கன்னா பேஜ் பிரேக் அப்படின்னு சொல்லி செட் ஆகிருக்குது. பேஜ் பிரேக் கொடுத்துருந்தா என்ன ஆகும்னா, இந்த இடத்துல உங்களால் டைப் பண்ண முடியாது, நெக்ஸ்ட் பேஜ்லேருந்து டைப் பண்ண ஆரம்பிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை, எனக்கு வந்து இந்த பேராகிராஃப் மேலே தான் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக நீங்கள் என்ன செய்யணும், கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும், எல்லாமே மேலே வந்துடும். இந்த மாதிரி தேவையில்லாத பேஜ் பிரேக்கோ, ஏற்கனவே ஒர்க் பண்ண ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் தேவையில்லாத பேஜ் பிரேக்கு இந்த மாதிரி உங்களால் அலைன் பண்ணி மேலே கொண்டு போக முடியல. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது இந்த ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷனில் இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்னென்னலாம் செட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை தேவையில்லாமல் எங்கேயாவது ஸ்பேசஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே நிறைய ஸ்பேசஸ் விடுறேன். அப்போ அந்த ஸ்பேசஸை வந்து நம்ம என்ன இந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த பேராகிராஃப் மார்க் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது என்ன செய்யாது அப்படின்னா, இந்த பேராகிராஃப் மார்க் வந்து உங்களுக்கு தெரியாது. அதனால் நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் இந்த பேராகிராஃப் மார்க் வந்து இருக்கும். இதை அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதிகமாக நம்ம எங்கேயாவது ஸ்பேசஸ் இருந்துச்சுனாலும், இப்போ பாருங்கள் நான் இந்த பாருங்கள் 2 லைன் ஸ்பேசஸ் வந்து தேவையில்லாமல் இருக்குது. அப்போ தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல டெலிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி பாருங்கள், இப்போ ஒரு டேபிள் இருக்குது. இப்போ இந்த டேபிளில் நான் என்ன, இப்போ பேராகிராஃப் மார்க் நான் எடுத்து விட்டுறேன். இந்த டேபிளை இப்படி நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, டேபிள் லே அவுட் அப்படிங்கிற மெனுவில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல அலைன் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன். சரியா, அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாமே சென்டர் ஆகிடுச்சு. பட் இந்த இடத்துல என்ன சென்டர் ஆகலை. அப்போ என்ன இஷ்யூ இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கிளிக் பண்ணும்போதே தெரியும் அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், இப்படி நம்ம வந்து டெலிட் பண்ண உடனே என்ன செஞ்சிடும், அது சேர்ந்துடும். இந்த மாதிரி இல்லாமல் நிறைய டேபிள்ஸ் இருக்கும்போது அங்கங்கே அலைன்மெண்ட்ஸ் மிஸ் ஆகிருந்தது அப்படின்னா, அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போதும் இதே ஹோம் டேப்பில் போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல இந்த பேராகிராஃப் மார்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து இந்த பேராகிராஃப் மார்க்குடைய பெரிய அட்வான்டேஜ். அப்போ எங்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் இது இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன செஞ்சிக்க முடியும், இந்த பேராகிராஃப் மார்க்கை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். திரும்பி அதை ஹைட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஆப்ஷன் உங்களுக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.